என் அருமை நண்பா கஜகஜா, என்னுடைய ஆராய்ச்சி நல்லபடியா முடிஞ்சிருச்சு பாரு. பெரிய ஆப்பிள நான் சின்னதாக்கிட்டேன். இப்போ இதே மாதிரி மனுஷங்களையும் சின்னதாக்க முடியுமா முடியாதான்னு செஞ்சு பார்க்க போறேன். சீக்கிரமா நீ அந்த இடத்துல வந்து நில்லு, உன்னை வச்சு டெஸ்ட் பண்றேன். உன் பாலையில நான் சிக்கவே மாட்டேன் பாத்துக்க. ஆமா, உன்னோட அடிமைகள் எப்பவுமே மோட்டு பத்திரதான். வா போய் நம்ம அவங்கள கூட்டிட்டு வரலாம். என்ன இங்க யாரையுமே காணோம்? டாக்டர் ஜட்கா, ஹலோ. பூசணிக்கா மண்டையா, எங்க போன? டேய் மண்டையா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா பொருளும் பெருசு பெருசா ஆயிடுச்சு. ஏய், நாம தான் ரொம்ப சின்னதா ஆயிட்டோம். எனக்கு தோணுது டாக்டர் ஜட்கா மனுஷங்களை சின்னதா ஆக்கிற மிஷனை கண்டுபிடிச்சிருக்காருன்னு. டாக்டர் மண்டையா, ஜட்கா, பூசணிக்கா மண்டையா, என்ன கருப்பாம்பூச்செல்லாம் பெருசா தெரியுது? ஐயோ வேணாம், விட்டுரு. வேணாம் வேணாம் வேணாம். பூசணிக்கா மண்டையை கூப்பிட்டா கருப்பாம்பூச்சி வருது. எவ்வளவு பெரிய கருப்பாம்பூச்சி. அது ரொம்ப பசியில இருக்குன்னு தோணுது. ஓடிடலாம் மோட்டு. கிட்ட வந்துருச்சு. யாராவது எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ அம்மா அம்மா அம்மா. டேய் மண்டையா, எங்கடா இருக்க? எங்களை காப்பாத்து. டாக்டர் ஜட்கா, எங்களை காப்பாத்துங்க. யாரு யாரா நீ? அம்மா சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணு. பயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. இது எப்படி இருக்கு? போகாதே போகாதே. மோட்டோ சீக்கிரம் ஓடிடலாம். காப்பாத்துங்க. அந்த மண்டையை எங்க போனானே தெரியல. ஒரு பக்கம் நம்மள தொடர்ந்துட்டு கர்மாம்பூச்சி வருது, இன்னொரு பக்கம் தவளை வருது. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இனிமே அந்த மண்டையை நான் கூப்பிடவே மாட்டேன். மோட்டோ தவளை தான் வாயில நம்மள தின்ன போது ஓடி வந்து. ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கோம் மோட்டோ, ஏன் வரல? அது வந்துருச்சு. பாம்பு ஒண்டி தான் வரலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மோட்டோ, இப்ப அதுவும் வந்துடுச்சு. ஏதாவது பண்ணு மோட்டோ. காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. அதுவும் அந்த பைப்புக்குள்ள ஓடி போய் நுழைஞ்சிக்கலாம். சீக்கிரமா ஓடி வந்துரு மோட்டோ. ஆஹா, மண்டையா, ஐடியா குடுக்கறேன்னு சொல்லி சொதப்பிட்டீங்க. இப்ப நாம யாரோட வயித்துக்குள்ள போறோம்னு எனக்கே தெரியலையே. தவளையா இருந்தா அது வயித்துக்குள்ள நம்ம ஒரு ஐடியா போயிடுவோம். பாம்பு கொஞ்சம் கொஞ்சமா நம்மள முழுகி சித்திரவதை செஞ்சு கொண்டுடும். என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியல. நாம யாரோட வயித்துக்குள்ள போற பத்தலும் சொல்லு. நாம யாருடைய வயித்துக்குள்ளேயும் போல மோட்டோ. இங்க பாரு கடவுளே, தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரும் எப்படியாவது காப்பாத்திருங்க. ஐடியா. மோட்டோ, நம்ம மேல போயிடலாம். நான் அவ்வளவு சீக்கிரம் மேல போக விரும்பல. என்ன விட்டுடு. நான் ரொம்ப நாள் வாழணும். நான் வாழ வேண்டிய வயசுல மேல போக விரும்பல. அடே மோட்டோ, இப்ப நாம யாரும் மேல போக போறதில்ல. இப்போதைக்கு அந்த பைப் வழியா மேல போக போறோம், அவ்வளவுதான். இவ்வளவு குட்டியான கால்களை வச்சுக்கிட்டு நம்ம நடந்துட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டுக்கு போக எவ்வளவு நாள் ஆகும்? எத்தனை நாட்கள் இல்ல, எத்தனை மாசம் ஆகும்னு கேளு மோட்டோ.
பத்துலு வந்து. ஆஹா வேகமா போ, இதுகிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது பத்துலு? அடே மோட்டு ஓவரா பேசிக்கிட்டு இருக்காம ஓடி வர வழியை பாரு மோட்டு. எஸ் ஆயிடலாம். சீக்கிரமா கோழியை புடிச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுருங்க, இல்லனா அது எங்களை ஃப்ரை பண்ணிடும். சீக்கிரம் புடிங்க. நாம ஏதோ ஒரு பறவையோட கால்ல வந்து நல்லா சிக்கிட்ட மோட்டோ. அது இப்ப நம்மள தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. பிரச்சனை மாத்தி மாத்தி நம்மள துரத்திக்கிட்டே இருக்கு, நாம பறந்துகிட்டே இருக்கோம் பத்துலு. பத்துலு சீக்கிரம் வந்திருக்கலன்னா காக்கா நம்மள பாத்துரும். பாத்துருச்சா? ஆமா மோட்டோ ஓடிடு. ஏய் மோட்டோ காப்பாத்து. மோட்டோ அந்த காக்கா அதோட குழந்தைகளுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்டா கொடுக்க போகுது. காப்பாத்து மோட்டோ. ஏய், விடு விடு, என் நண்பனை விடு. விட போறியா இல்லையா? வேண்டாம் மோட்டோ என்ன காப்பாத்து. அம்மே. 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 ஜெய் ஹோ! என் வாழ்க்கையிலே போலீஸ் கரெக்ட் டைத்துக்கு வந்து நான் இப்பதான் பாக்குறேன். வாடா காக்கா, வா பார்க்கலாம். நீ மட்டும் சரியான ஆம்பளையா இருந்தா எங்களை பின்தொடர்ந்து வா. உன்னை லாக்கப்ல போட்டு முட்டிக்கு முட்டி தட்ட சொல்றேன். சிங்கம் சார், சிங்கம் எங்களை காப்பாத்துங்க சிங்கம். சிங்கம் சாருக்கு நாம கத்துறது ஒண்ணும் பெருசா கேட்கல. நாம அவர் மீச்சையை பிடிச்சிட்டு காதுல கத்தலாம் மோட்டோ. அப்படியே வலிக்கிட்டு வா. ஆமா ஆமா. சிங்கம் சார் எங்களை காப்பாத்துங்க. அட என்னடா இது, மோட்டுவும் பத்துலுவும் நம்மள தூரத்துல இருந்து கூப்பிடுற மாதிரி கேக்குதே. ஆஹா சிங்கம் சார், நாங்க ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்துல இருக்கோம். உங்க மீசைய கொஞ்சம் பாருங்க. ஆ, ஆ, வேண்டாம் வேண்டாம், தும்பாதீங்க சார், தும்பாதீங்க. தும்புறதுக்கு இது நேரம் இல்ல சார். யோசனை பண்ணி தும்புங்க. உங்க மூக்கு செவந்துருச்சு சார். வேணாம். ஆஹா பூசணிக்காய் மண்டையா அங்க இருக்கான். எங்க ஏய், பூசணிக்காய் மண்டையா. சிங்கம் சார், மோட்டு பத்துலு எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்கள நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். கத்தர் ஜட்கா, நாங்க கத்துறது உங்களை காதுல விடலையா? கேட்கலையா? காப்பாத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க. தூக்குறான். ஆஹா. ஏய் வேண்டாம், எண்ணெயில போடாத. சொன்னா கேளு, அவங்கிரும். அம்மா. பத்துலு எந்திரி, மயக்கம் போட்டு விழுறதுக்கான நேரம் இது இல்ல. எழுந்துரு, சீக்கிரம் வந்துரு. இந்த பக்கமா வழி இருக்கு. எஸ்கேப். அம்மா. அடே மோட்டோ, நம்ம ஆளுங்க எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் மோட்டோ. வழி பண்ணு. சாப்பிடுங்க. சமோசா. ஏய், பூசணிக்காய் மண்டையா, இங்க கொஞ்சம் பாரு. சிங்கம் சார். மோட்டோ கத்தி கத்தி தொண்டை தான் கிழிஞ்சு போச்சு. நீ முதல்ல சமோசா சாப்பிடு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சாப்பிடு மோட்டோ. இது நம்ம மோட்டு பத்தலப்பா. ஏய், பூசணிக்காய் மண்டையா, எங்களை பழையபடி மாத்திடுறா. சாரி என் உயிர் நண்பர்களே, நான் உங்களை கவனிக்கவே இல்ல. பாவம், என்னோட மிஷினால தான் நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. எப்பெல்லாம் புது புது மிஷனை கண்டுபிடிக்கிறியோ அப்பெல்லாம் நாங்க தான் அவசரப்பட்டு இருக்கோம். மரியாதையா உன் சோதனையை நிறுத்தி வை, இல்லைன்னா ஒரு வழி பண்ணிடுவோம். ஆமா, மோட்டு பத்துலு இப்படி மாட்டிக்கிட்டுமே. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. ரொம்ப கேளு, மோட்டு பத்துலு.